வணக்கம். நான் உங்கள் பிரசிதா குமரன். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் முருகேசன் அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே உதவினா போய் நிற்பார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர் சொல்லலாம். அவர் விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த விவசாயத்தில் அந்த வருஷம் கொள்ளு போட்டிருப்பாரு. அந்த கொள்ளு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குதிரைக்காரர் எனக்கு கொள்ளு வேணும் 1 கிலோ அப்படின்னு கேட்பாரு. முருகேசன் எதுக்குன்னு கேட்கும்போது குதிரைக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ காசு இல்லாமல் அந்த குதிரைக்கு 2 கிலோவாக கொடுத்துட்றாரு. அந்த குதிரைக்காரர் கேட்குறாரு, என்னங்க பணம் வாங்காமல் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னும் போது, குதிரை தானே, அது 1 கிலோ 2 கிலோவில் நான் ஒன்றும் பெருசாக சம்பாரிச்சிட்டு போகிறதில்ல, பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த குதிரைக்காரர் பார்த்துட்டே போகிறாரு. இன்னொரு நாள் அந்த தெருவில் இருக்க ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. முருகேசன் அந்த பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லி அந்த குதிரைக்காரர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த குதிரைக்காரர் சொல்கிறாரு, நான் பணம் கொடுத்தா தான் வண்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முருகேசன் யோசிக்காமல், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எவ்வளோ ஆகுதோ நான் தரேன்னு சொல்லிடுறாரு. அந்த பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, எவ்வளோ ஆகுதே, எனக்கு தானேப்பா உடம்பு சரியில்லை, எவ்வளோ ஆச்சோ அதை நானே கொடுத்துட்டேன்னு அந்த பாட்டி சொல்லும்போது, இல்லைம்மா பரவாயில்லன்னு சொல்லி, எங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா நான் செய்ய மாட்டேனா, அந்த மாதிரி தான்மான்னு சொல்லி முருகேசன் அந்த காசை கொடுத்துட்றாரு. இந்த குதிரைக்காரர் நடந்ததெல்லாம் அவங்க மனைவி கிட்ட போய் சொல்கிறார். அன்றைக்கி கொள்ளுக்கும் காசு வாங்கலை, இன்றைக்கி இந்த பாட்டிக்குமே காசு வாங்காமல் அவரோட பணத்தை செலவு பண்ணுறாரு அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொல்லும்போது, அவங்க மனைவி இந்த காலத்தில் இப்படி ஒருத்தர் இருக்காரான்னு சொல்லி பெருமையாக நினைப்பாங்க. அப்புறமா இவங்க முருகேசன் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே அவரோட லைஃப் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் முருகேசன் விவசாயம் பண்ணும்போது அங்கே பாம்பு முருகேசனை கடிச்சிடுது. இப்போ அவங்க மனைவி கிட்ட உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோமா, என்ன பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மனைவி ஓடி போய் அந்த குதிரைக்காரர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி, வாங்க வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த குதிரைக்காரர் கொஞ்சம் மணி மைண்டடாக இருக்கிறதுனால யோசிக்கிறாரு, இப்போ நம்ம போயிட்டு வந்தால் நமக்கு காசு எதுவும் கிடைக்காது அப்படின்றதுனால போக பிடிக்காம அந்த குதிரைக்காரரோட ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, என்னோட குதிரைக்கு ஜுரமாக இருக்குது, அதனால் வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. குதிரை வராது அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. இது எல்லாமே தெரியாமல் அவங்களோட மனைவியும் முருகேசன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டி வருது. அதில் தன்னோட கணவரை கூப்பிட்டுட்டு அதில் போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வரும்போது வர்ற வழியில் அந்த குதிரைக்கான மருந்தும் ஜுரம் அதுக்கு காய்ச்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த மருந்தும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க உதவக்கூடிய நல்ல எண்ணம் இருக்கிறதுனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குதிரைக்கும் உடம்பு சரியில்லையே, அதுக்கும் மருந்து வாங்கிட்டு போவோம் தான் நல்ல எண்ணத்தில் இவங்க வாங்கிட்டு வராங்க. ஸோ வாங்கிட்டு போய் முருகேசனுடைய மனைவி அந்த குதிரைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கு இது, எங்கள் குதிரை நல்லா தானே இருக்குது, அதுக்கு எதுக்கு நான் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த குதிரைக்காரர் வெளியே இல்லை உடம்பு தான் சரியில்லை அப்படின்றாங்க. திருப்பி அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு, என்னங்க போய் சொல்கிறீங்க, குதிரை நல்லா தானே இருக்குது, ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அந்த முருகேசனுடைய மனைவி எதிர்க்கவே அவங்க எல்லாத்தையுமே சொல்லி, ஏன் இன்னும் நீங்கள் திருந்த மாட்டீங்களா, இப்படியே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஆகுது. அப்படியே அவர் ஃபீல் பண்ணி அந்த குதிரைக்காரர் நிற்கிறாரு. அங்கேருந்து முருகேசனுடைய மனைவி வீட்டுக்கு தன்னோட கணவர்கிட்ட இங்கே நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது முருகேசன் மறுபடியும் கேட்பார், 3 வேளை கொடுக்க சொன்னியாம்மா அப்படின்றார். சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னுவார். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம உடம்பு காப்பாற்றிக்கிட்டோம், ஒரு குதிரையுமே காப்பாற்றுருமே அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷத்தில் நிம்மதியாக இருக்கார். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, முருகேசனுடைய மனைவி நினச்சிருந்தா அவங்க இப்படிலாம் பொய் சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லலை. ஏன்னா உண்மையிலேயே யாராவது பாதிக்கப்பட்டவங்க கேட்கும்போது, இவர் இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தவங்க பொய் சொல்லி தான் நம்மளை ஏமாத்துனாங்க அப்படின்ற அந்த ஒரு பொய்ங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துலையும் வந்துடக்கூடாது, தான் கணவர் செய்ய வந்த உதவிகள் செய்யாமல் போயிட போகிறாரு அப்படின்னு நினச்சி அந்த மனைவி தான் கணவன் என்ன ஆசைப்பட்டார், எல்லாருக்கும் உதவணும், நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதை அவங்க மனைவி கடைப்பிடிக்கணும்னு நினச்சி தான் அந்த இடத்துல அந்த உண்மையை சொல்லாமல் அவங்க பொய் சொல்லுவாங்க. இங்கே முருகேசனுக்கு நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்துலேயே அவங்களே இருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை யார் என்ன எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்ம உதவணுன்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம நேர்மையாக இருந்தாலே அந்த அன்பு ஒன்றே அவங்கள மாற்றிடும். அந்த குதிரைக்காரர் செஞ்ச தப்பு அப்படிங்கிறது அவங்களோட மனைவியை அங்கே அவங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க. இங்கே தன்னோட கணவர் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு முருகேசனுடைய மனைவி மனசால் அவங்க
பெரிய உயர்ந்த இடத்துல அவங்க கணவரை வச்சதுனால அவங்க கணவர் மனசு சின்னதாக கூட பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சி செஞ்ச ஒரு நல்ல விஷயம் தான். அவங்களோட லைஃப் நல்லா இருந்தது. ஸோ வாழ்க்கையில் நம்மளும் வந்து நம்மளை நிறைய பேர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வருவாங்க. நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம நல்லதே நினச்சி நல்லதே பண்ணும். அது வந்து நம்ம கூட எப்போவுமே வெற்றியை மட்டும் தான் தரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. தேங்க்யூ.